15 வருடங்களுக்கு முன் கடற்கரையில் சூறாவளிக்கு பிறகு ஒரு காயமடைந்த கடலாமை கரையொதுங்கி வந்தது. அந்த நேரத்தில் 14 வயதான மீரா அதை பார்த்ததும் மனமுருகி வீட்டுக்கு எடுத்துச் சென்றாள். மீராவுக்கு நண்பர்களே இல்லை. ஆனால் அந்த ஆமை தாரா தான் அவளன் உலகமே. அதை அவள் குழந்தையைப் போல பார்த்து வளர்த்தாள். கிராமத்தில் அனைவருக்கும் அவள் தாராவுடன் காட்டும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆமை நீரில் சுற்றி வங்காட்சி குழந்துயலை மயக்கிவிடும். அடுத்த நாள் கூட்டம் நிறைந்த ப்ளூ வேவ் ஓஷன் அரங்கில் அவர்கள் ஸ்பெஷல் ஷோ. தாரா நீல நீர்மேல் உயர்ந்து திரும்பி விழும் ஒவ்வொரு முறையும் மக்கள் கைத்தட்டலால் அரங்கமே முழங்கியது. ஆனால் திடீரென்று வானம் கருமேகங்களால் மூடிக்கொண்டு பெருமழை பெய்ய ஆரம்பித்தது. மீரா பயந்து தாராவை அழைத்தாள். தாரா, இங்க வா, நிறுத்து. ஆனால் தாரா அவளை கவனிக்கவில்லை. நீரில் வேகமாக நடந்து கொண்டே இருந்தது. அப்படியே திடீரென தாரா மீராவை தனது வாளால் சுற்றி பிடித்து ஆழ்கடலில் இழுத்து கொண்டு போனது. கூட்டம் அலறியது. அலாரம் ஒலித்தது. A few seconds தாரா மீண்டும் மேலே வந்தது. அதன் வாயின் அருகே சிவப்பு இரத்தத் தழும்புகள். அதற்குள் ரெஸ்கியூ குழு வந்தது. பெரிய வலைகளில் தாராவை சுற்றி பிடித்தனர். மீராவை தேடினார்கள். ஆனால் மீராவின் ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. அந்த நாளில் பார்த்திருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் ஒரே கேள்வி கேட்டார்கள். மீரா, இப்படி கொஞ்சம் அன்பே இருந்த நீ இதற்காக ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் கூட யாரும் செய்யலையா?